அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து 2 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. நான் அதெல்லாம் போடலை. அதுக்கு பதிலாக நான் வந்து கரம் மசாலா அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு 2 பெரிய தக்காளியும் போட்டு வதக்கிட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லியில் வெறும் புதினா தான் இருந்துச்சு, அதை மட்டும் போட்டு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெஜிடபிளில் என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மசாலா ஆட் பண்ணேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எதுனாலன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க வெஜிடபிள் பிரியாணினா. இந்த மாதிரி விசில் விட்டு நல்லா ஓரளவுக்கு மசிச்சு கொடுத்தோம்னா அதுங்களுக்கு வெஜிடபிள் அந்தளவுக்கு வராது, நல்லா சாப்பிட்ருவாங்க. என் 2 பசங்களுக்கும் இன்றைக்கி நான் தான் கொடுத்தேன், விரும்பி சாப்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவு கொதி நல்லா வரணும். இந்த நேரத்தில் நமக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தேன். ஏன்னா என்னோடய அரிசிக்கு எப்படியோ அந்த மாதிரி சாப்பாடு அரிசி தான் நான் போட்டு செஞ்சேன். அதனால் நல்லா குலையாமல் சூப்பராகவே வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டினேன், நல்லா மசிச்சு தான் கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு. அப்புறம் எங்களுக்கு வந்து தொட்டுக்காயில் தயிர் வாங்க சொன்னேன், என் வீட்டுக்காரர் மறந்துட்டார். அதோட தொட்டுக்காய்க்கு வந்து பருப்பு வடை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி தான் சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.